வணக்கம் திருப்பத்தூர் மக்களே, ஒரு நிமிஷம் இந்த பதிவை பாருங்க. ஆளில்லா வீட்டை நோட்டமிடும் முகமூடி கொள்ளையர்கள், இரவு நேரத்தில் வீடு வீடாக செல்லும் மர்ம நபர்கள். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அவ்வைநகர் பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் ராணுவத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது மனைவி சோனியா என்பவர் குடும்பத்தினருடன் வீட்டில் வசித்து வந்துள்ளார். சோனியா ஓம் சக்தி கோவிலுக்கு மாலை அணிவதற்காக தாய் வீடான மல்லகுண்டா பகுதிக்கு சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட முகமூடி கொள்ளையர்கள் முன்தினம் இரவு வீட்டிலிருந்த சிசிடிவி கேமராவின் ஒயரை பிடுங்கிவிட்டு வீட்டின் முன்பக்க கதவு, பீரோவின் பூட்டையும் உடைத்து வீட்டிலிருந்த 5 கிராம் தங்க நகை, 200 கிராம் குழந்தையின் கால் செயின் உள்ளிட்ட பொருட்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அதேபோல் சிவசக்தி நகர் பகுதியை சேர்ந்த ராஜா என்பவர் ராணுவத்தில் அசாம் மாநிலத்தில் பணிபுரிந்து வருகிறார். அவரது மனைவி தீபா பிள்ளைகளுடன் வசித்து வரும் நிலையில் நள்ளிரவில் 4 நபர்கள் முகமூடி அணிந்து கொண்டு டார்ச் லைட் அடித்து வீட்டை பார்த்துள்ளனர். இதனை கேமராவில் பார்த்த தீபா அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதே பகுதியில் வாடகைக்கு வசித்து வரும் கோவிந்தராஜின் வீட்டில் கேட்டின் பூட்டையும் உடைத்துள்ளனர். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வீட்டின் லைட் போட்ட காரணத்தினால் கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர். பாத்தீங்களா நம்ம திருப்பத்தூர்ல என்ன நடக்குதுன்னு? புதுசா ஒரு கேங் இறங்கி இருக்கு நம்ம திருப்பத்தூர்ல. ஸோ தனியா வீடு, ஆள் இல்லாத வீடு எல்லாம் கொஞ்சம் சேஃப்டியா இருங்க. முடிஞ்ச அளவு தனியா இருக்கிற வீட்டுக்கு கேமரா வச்சுக்கோங்க, ஆள் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மேலும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.